அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோ மூலமாக ஒரு முக்கியமான அறிவித்தலை சகல அரசு ஊழியர்களுக்கும் வழங்க இருக்கின்றோம். அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கியமான அறிவித்தல் இன்று மாலை வெளியாகியது. அதாவது அ உலக அளவில் ஏற்பட்டிருக்கின்ற எரிபொருளுக்குரிய தட்டுப்பாடு இலங்கையிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அ எரிபொருளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கியூஆர் கோட் முறை மீண்டும் அ அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. கியூஆர் கோட் அமுல்படுத்தப்பட்டதிலிருந்து அ நாடளாவிய ரீதியில் சகல பெட்ரோல் நிலையங்களுக்கு முன்பாகவும் பெரிய அளவிலான வாகன வரிசை காணப்படுகிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையை அரசாங்கமானது அ சகல புதன்கிழமைகளும், அதாவது வாரத்தில் புதன்கிழமை நாட்களில் விசேட அரசு விடுமுறையாக அறிவித்திருக்கின்றது. இது சம்பந்தமாக பல்வேறு கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருந்தது. அ எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் அதனுடன் இணைந்த போக்குவரத்து நெருக்கடிகள் காரணமாக அரசாங்கம் இவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் சகல அரச நிறுவனங்களும், அதாவது பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் உட்பட பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் உட்பட சகல அரச நிறுவனங்களுக்கும் அ புதன்கிழமைகளில் விசேட அரச விடுமுறையாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு பாடசாலைகள் தொடர்ச்சியாக மூடப்படும் என்கின்ற சில விடயங்களும் அ இடம்பெற்றிருந்தன. இருப்பினும் அரசாங்கம், அதாவது கல்வி அமைச்சானது பாடசாலையை நீண்ட காலம் மூடுவதற்குரிய எவ்விதமான விசேடமான தீர்மானங்களையும் எடுக்கவில்லை என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் வாராந்தம் புதன்கிழமை நாட்களில் சகல அரச நிறுவனங்களுக்கும் விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அ இது எக்காலம் வரைக்கும் என்பது சம்பந்தமாக எவ்விதமான தகவல்களும் வெளியாகவில்லை. அதாவது எரிபொருள் தட்டுப்பாடு, அதனுடன் இணைந்த பிரச்சனைகள் தீரும் வரை இந்த நிலைமை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது மேலும் ஒரு நாள் விசேட விடுமுறையாக அறிவிக்கப்படக்கூடும். அதாவது இந்த நிலைமை தொடர்ந்து மோசமடைகின்ற போது, ஆ மத்திய கிழக்கு யுத்தமானது தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. இதன் அடிப்படையில் நீங்கள் எரிபொருளை சிக்கனமாக பாவிப்பதோடு, அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தல்களை கேட்டு நடப்பதோடு, ஒ காணப்படுகின்ற பொருள்களை நீங்க கூடுதலாக சேமிப்பு மீது அக்கறை செலுத்துமாறு ஒரு அறிவுறுத்தலையும் வழங்கி, இந்த தகவலை உங்களுடைய நண்பர், உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்வதோடு, எங்களது யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இது சம்பந்தமான புதிய அப்டேட் செய்யப்பட்ட தகவல்களை வழங்க காத்திருக்கின்றோம். மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவல் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.